நம்மோடு கூட இல்லாம நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்து நம்ம ஒரு பயனும் இல்லை. நமக்கு தேவனோட பிரசன்னம் முதலாவது நம்மோடு கூட இருக்கணும். தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். எப்பொழுது தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும்னா இந்த மாம்சத்தின் சிந்தைகளை நம்ம குறைக்க வேணும். மாம்ச சிந்தையை குறைக்கணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் நம்ம வாசிக்கணும். அப்ப தேவனோட பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. உலகத்துல அநேக சவால்கள் நமக்கு வரலாம், ஆனா தேவ பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருந்தா எல்லா சவால்களையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அதே வேளையில தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இல்ல, தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இல்லைன்னா அநேக சவால்கள் நம்மளால சந்திக்க முடியாது, சவால்களை சந்திக்க முடியாது. அப்ப தேவன் அநேக சவால்களை நம்ம சந்திக்கணும்னா தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும்னா தேவனோட பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ளவும் வேணும். தேவனோட பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும் என்ன செய்யணும்? மாம்ச சிந்தையை குறைக்கணும். மாம்ச சிந்தையை குறைக்கணும். உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே அதே என்ன செய்வாங்க? உலகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க சிந்தை போகும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது அங்கதான் உங்க சிந்தை போகும். நம்மளோட பொக்கிஷம் தேவன ஒரு பொக்கிஷமா, பரிசுத்தத்தை ஒரு பொக்கிஷமா, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு பொக்கிஷமா நம்ம நினைச்சிருந்தாக்கா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும்? தேவனை நோக்கி இருக்கும், தேவனை சார்ந்ததா இருக்கும். அதே வேளைகள்ல நம்மளோட பொக்கிஷம் உலகத்துக்குரியதா இருந்தா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும்? உலகத்துக்குரியதா இருக்கும். இல்லாவிட்டா நம்மளோட பொக்கிஷம் மாம்ச சிந்தையா இருக்கும். மாம்சத்தின் இச்சைக்குரிய காரியங்கள், பாவ காரியங்கள், அதுல நம்ம பொக்கிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தை நித்தமும் பாவம் உள்ளதா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், நித்தமும் பாவத்தை செய்யக்கூடியதாவோ, பாவத்தை நினைச்சு கொண்டிருக்கிறதாவோ, பாவத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறதாவும் காணப்படும். ஏன்? நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? மாம்சத்துல காணப்படுது. அதே வேளையில் நம்மளோட பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யத்திலையும் தேவனை குறித்துதாவும் இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும்? தேவனோட காரியங்கள சிந்தையா இருக்கும், ஆவிக்குரிய காரியங்கள சிந்தையா இருக்கும். தேவன் என்ன பேசுகிறார்னு அதுலதான் நம்ம நோக்கமா இருப்போம். ஆவியானவர் என்னோடு பேசுகிறாரா? ஆவியானவரோட சத்தம் எனக்கு கேட்கிறதா? ஆவியானவர் இப்படிப்பட்டதான சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஆவியானவர் என்ன முடிவு எடுக்க சொல்லி எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம சிந்தை ஆவியானவர் குறிச்சுதான் இருப்போம், தேவனை குறிச்சுதான் இருக்கும். அப்ப அப்படி நம்ம ஜீவிக்கும் போது நம்ம பெரிய சொல்லலாம், எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம சவால் விடலாம், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? தேவனை சார்ந்ததா இருக்குது. நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியமா இருக்குது. அப்படி